முருகனை கார்த்திகை உலகத்திலே கொண்டு போய் விட்டுட்டு வர சொல்லி நந்தி கிட்ட பார்வதி சொன்னதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல இங்க பார்வதி நடந்தது யோசிச்சுட்டு இருக்காங்க. சிவன் வந்துட்டு சொல்றாரு, கவலைப்படாத, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வழி இருக்கு, அது எப்ப ஆரம்பிக்கும் அப்படிங்கறது தெரியாது, அந்த பாதி எப்படி இருக்கும்னு யாருக்கும் தெரியாது, ஒருத்தர் தப்பை செஞ்சா கூட அதுல இருந்து நல்லது எதுங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு. பார்வதியும் ஆமா, ஆனா தப்பை திருத்திக்கிறதுக்காக ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதுவே குற்றமாயிடாதா? தவறான பாதையில போற ஒரு மகனை சரியான பாதைக்கு திருப்புறது ஒரு தாயோட பெரிய கடமை. அவனுடைய எல்லாம் என்னங்கிறது கார்த்திகேயனுக்கு கண்டிப்பா தெரியணும். தந்தை கிட்ட எப்படி பேசணுங்கிறது அவனுக்கு தெரியணும். என்னோட மகனை விட இந்த பிரபஞ்சத்துல நீங்க தான் எனக்கு உயர்ந்தவர் அப்படின்னு அவங்க சொல்லவும் சிவன் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சிவனும் சொல்றாரு, இந்த பிரபஞ்சத்துல நீ தான் எனக்கு ரொம்ப உயர்ந்தவர், என்னோட சக்தி நீ தான், அதனாலதான் நீ கவலைப்பட்டா எனக்கும் கவலையா இருக்கு. நீ இப்ப சொன்ன வார்த்தைகள்ல உன்னோட அன்பு நிறைஞ்சிருந்தா கூட உன்னோட கண்களை பார்த்தா தெரியுது உன்னோட மகனை பத்தி யோசிச்சுட்டு ரொம்ப சோகமா இருக்குன்னு. நீ அவனுக்காக எத்தனை வருஷம் காத்துட்டு இருந்த, உன் மேல பாசத்தை பொழியறதுக்கு பதிலா கேள்வி கணைகளை எல்லாம் உன் மேல பொழிஞ்சுக்கிட்டே இருந்தா அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு. அதுக்குள்ள இவங்க, எனக்கு ஒரு விஷயத்த பத்தி தான் கவலையே, கார்த்திகேயன் அவ எதுக்கா பிறந்தாங்கிற நோக்கத்தையும் சரி அவனோட கர்மாவையும் சரி அவன் ஏத்துக்கவே மறுக்கிறான், அதுதான் என் கவலை அப்படிங்கிறாங்க. அவர் சொல்ற, அப்படின்னா கார்த்திகேயனோட சக்தி என்னங்கிறது நம்ம அவனுக்கு உணர்த்தலாம், அவனுக்குள்ள இருக்கக்கூடிய மாவீரனை நம்ம வெளியே கொண்டு வரணும், தாரகாசுரனை அழிக்கிறதுக்கு அவனை தயார்படுத்தவும் வேணும், அதனால அவன் நம்ம திரும்ப கூப்பிடலாம் அப்படிங்கிறாரு. அதுக்கு பார்வதி, ஒரு குழந்தைக்கு இந்த பிரபஞ்சத்துல தாயோட அன்புதான் ரொம்ப பெரிய விஷயம், வழி தவறின குழந்தைக்கு ஒரு தாயால மட்டும்தான் வழிகாட்டவும் முடியும் அப்படின்னு பார்வதியும் சொல்றாங்க. அதனாலதான் மகாதேவரை விட ஒரு குழந்தைக்கு தாயோட ஸ்தானம் தான் ரொம்ப பெருசு அப்படின்னு சிவனும் சொல்ல ரெண்டு பேரும் காத்தின விஷயத்துல ஒரு தெளிவான முடிவும் எடுத்திருக்காங்க. அடுத்த காட்சியில அசுரர்களை காமிக்கிறாங்க. அசுரர்கள் அங்க இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்த காட்சியில கைலாயத்தை காமிக்கிறாங்க. நாராயணன் கிட்ட இந்திரன் சொல்றான், தகவல் வந்துருச்சு, தாரகாசுரன் அவனோட மொத்த படையும் திரட்டிட்டு இங்க வந்துட்டு இருக்கானாமா, ஆனா கார்த்திகேயன் இன்னும் யுத்தத்துக்கு தயாராகலே அப்படின்னு தேவேந்திரன் வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நாராயணன் சொல்ற, நீங்களும் மாவீரன் தானே, உங்களால தாரகாசுரன் சும்மா நிசும்னு அழிக்கத்தான் முடியாது, ஆனா ஒரு மன்னனால அவங்களை எதிர்த்து நிக்க முடியும், யுத்தத்துக்கு தயாராங்க அப்படிங்கிறாரு. உடனே தேவன் சொல்ல, நானும் யுத்தத்துக்கு தயாராயிட்டேன், ஆனா இந்த யுத்தத்தோட முடிவு தோல்விதான் தெரிஞ்சுட்டா ஒரு மாவீரன் கூட பின்தங்கிடுவான். கார்த்திகேயன் இப்ப இங்க எல்லா சூழ்நிலையில தாரகாசுரன் யார் எதிர்த்து நிக்கிறது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே தாரகாசுரன் அழிக்கிறதுக்கு யார் பிறந்தாங்களோ அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அங்க வந்து நிக்கிறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தனால எல்லாருமே அவங்களை ஆச்சரியமா பாக்குறாங்க. தேவேந்திரன் ஆனா கார்த்திகேயன் இந்த யுத்தத்தை ஏத்துக்கலையே, மகாதேவரோட பையனை எடுத்து எங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு பார்வதி சொல்றாங்க, அவன் மகாதேவரோட பையனா, நீங்க தேவேந்திரன் மகாதேவரோட பையனா இருந்தா கூட உங்களோட கட்டளைக்கு அவன் கட்டுப்பட்டே ஆகணும், நீங்க போய் உங்களோட உரிமையை பயன்படுத்துங்க, கண்டிப்பா கார்த்திகேயன் அவனுடைய கடமை செஞ்சே ஆகணும், ஒருவேளை நீங்க சொல்றத அவன் கேட்கல அப்படின்னா தேவர்களோட தலைவன்கிற முறையில முடிவெடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு அப்படின்னு பார்வதியும் தீர்க்கமா சொல்ல அவனை கும்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறான். அடுத்த காட்சியில கார்த்திகை உலகத்தை காமிக்கிறாங்க. அங்க கார்த்திகன் சொல்றாங்க, நீ இந்த மாதிரி வந்துடக்கூடாது அப்படிங்க. நான் வேற என்னமா செய்யட்டும், எனக்கு என்ன செய்யணும் தெரியல, திடீர்னு எனக்கு முன்னாடி ஒரு குடும்பம் நிக்கிறாங்க, என்னோட பிறப்பின் பையன்னு சொல்லிட்டே போறாங்க, யுத்தம் வந்தா என்ன பண்றது, எனக்கு யுத்தம் செய்யல விருப்பமே கிடையாது, எனக்கு உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கவும் விருப்பம் இல்ல, என்னோட முழு வாழ்க்கையை நான் சந்தோஷமா பாதுகாப்பா இங்கேயும் உங்க கூட வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு முருகனும் சொல்றாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.